சென்று வருவது பழக்கம். எதற்காக வந்தால் எங்களுடைய மகாராஜாவுக்கு அநேக நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாத காரணத்தினால் அந்த நாள் 1000 ஐயமார்களை ஒன்று கூடி அந்த ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளை வணங்கினோம். ஆண்டவருடைய அனுகிரகத்தினாலே எங்களுடைய மகாராணியாருக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. ஆரிய வம்சத்தில் பிறந்த காரணத்தினால் குழந்தைக்கு ஆரியமாலா என்ற திருப்பெயர் வைத்து அரமனை ஜோதிடரை வரவழைத்து அக்குழந்தைக்கு எல்லாத்தவத்தை கேட்டபோது இந்த பெண்ணுக்கு 16 வயது வந்தது. ஒரு தேவகுமாரன் திரீடப்பான் என்று தெரிவித்தார். 1000 ஐயமார்களுக்கு மகளாக பிறந்தவளை மாற்றான் திரீடப்பதான். ஆகவே ஆரிய மாலாவுக்கு கடும் காவல் வைக்க வேண்டும் என்று எங்களுடைய மகாராஜா ஊருக்கு அப்பால் 10 சொத்துக்கோட்டை பாம்பேர மண்டகம், 8 சொத்துக்கோட்டை எறும்பேர மண்டகம், மண்ணன் தலையாரி கருப்புடியான் செவப்புடியான் கிட்டுப்பரவாது செவப்புடியான் காவலிலே, காகம்பரவாது கருப்புடியான் காவலிலே, மன்னன் தலையாரி மதிலேறு காவல் பார்க்கின்றார். அதற்காக வாரத்துக்கு ஒரு முறை ஆரியமாலா கோட்டைக்கு சென்று அனைவரும் காவல் சரியாக பார்க்கின்றார்களா என்று ஆராய்ந்து வருவோம். அப்பாப்பட்டு வந்திருக்கிறேன். சுப்பாப்பட்டி எங்களுக்கு முன்பாகவே வந்து அருள்மிகு முனியப்பு சாமியுடைய சன்னிதானத்துக்குள்ளே வந்திருக்கின்றார். எங்கள் 1000 ஐயமார்களுக்கு மருமக பிள்ளை எங்களுடைய மாமா ஸ்ரீரங்கத்து மாமா ஊழமுக்கு நாராயணன் வர வேண்டும். ஸ்ரீரங்கத்து மாமா வந்தால் ஆரியமாலாவுக்கு தாய் மாமன். சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை திருப்பதிக்கு போயிருந்தால் லட்டு வாங்க, அதுக்கு முந்தின வாரம் திருநெல்வேலி போயிருந்தா அல்வா வாங்குறது. அல்வா வாங்கவா கிண்டவா கிண்டித்தாண்டா இப்படி வாங்கணும். ஏற்கனவே கிண்டி வச்ச அல்வா உள்ள ரொம்ப பழச்சா இருக்கும். அதெல்லாம் வேணாம். இனிமேல் இந்த பழைய வேணாம் வேண்டாம் புதுதல் தான் நம்ம எதிர்பார்க்கணும். சரி, 2 நாளைக்கு முன்னால திருச்சி பக்கம் ராளிமலைக்கு போயிருந்தா மயிலை வாங்குறது. அதெல்லாம் கூட போதாதுன்னு சொல்லி சாயந்தரம் பாக்குறேன் நம்பி தாந்தோட்டி மலைக்கு போயிருக்கான். அங்கேயும் போயிருக்காது ராமகட்டி வாங்குறதுக்கு. எதுக்கு? தாந்தோட்டி மலைக்கு தான் போயிருக்கா. எதுக்கு ராமகட்டி வாங்கி நெருக்கி போடுறதுக்கு? நான் கூட பாக்கெட்லயே வச்சிருக்கிறேன். அவனின்றி உலகிலே அணுவும் வச்சியாம். அனைத்துக்கு அந்த எம்பெருமான் ஏழுமையான வெங்கட்டாமன் ஒருவனே காரணம். அதெல்லாம் வாங்கி கொண்டு அந்த அகத்துல வைத்துட்டு எங்க மாமா அங்க வந்திருக்கா பாருங்க. மாமே ஐயங்காரு எங்க மாமா கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் அப்படியே அசந்து போயிருவீங்க. அவ்வளவு ஒரு அழகு. அப்படி பார்த்தீங்கன்னா 8 கண்ணு விட்டு அறியும் இருக்கிற கண்ணு ஏன்டா அப்படிங்களா அவ்வளவு ஒரு பேசா இருப்பான். அப்படி பார்த்துட்டே இருக்கலாம். பாருங்க கூப்பிட பாருங்க. எதுக்கு நானே ஒருத்தரே பேசிக்கிட்டு இருக்கேன். அவளை கூப்பிட்டு நீங்களே பாருங்க. வடவேட்டியை சேர்ந்த மக்கத்து பெருமாள் அவர்கள் சாமிக்காக 100 ரூபாய் அனுபவித்துக்கார். நன்றி வணக்கம். கூப்பிடுற பாருங்க எங்க மாமா ஸ்ரீரங்கத்து மாமா. வாங்கோ வாங்கோ. நம்ம அம்மா மேல எதிர்பார்த்து ரைட் சைடுல உட்கார்ந்து இருக்கா.
நீ வந்தா மாமா வருவாளே, மாமா எங்க மாமா எங்க மாமாங்கிற ரொம்ப அடம் பிடிக்கிற மாமா. எங்க போய் பாக்குறது நம்ம ஆரோக்கியம் பாக்கணும். அம்மா தாயே ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்கள் 6 மாசம் 3 மாசம் முழுவாம இருக்கீங்கன்னா எங்க மாமா முகத்துல முடிஞ்சோம் அப்படியே புள்ள பிறக்கும். அப்படி பிறந்த புள்ளைய எழுப்பிட்டு இந்த முகத்தை காட்டுக்க 7 ஜென்மத்துக்கு பாலே கேட்காது. பால் என்ன பப்ளிக்கா முட்டாய் கூட கேட்காது போகலாம். ஏன் மாமா உங்களை அக்கரகரமே தேடிட்டு இருக்கேன், எங்கதான் போயிட்டு வரேன். அதே சொல்லுங்க. ஈங்கிட்டு ஓய்வுக்கு நானே சொன்னா நானே நீதான் நான் ஏற்க வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னா தானே புதுச்சேரி நடிப்பேன் நல்பட்டேன் ஆதிப்பு மகாண்டே இருக்கிறானோ எங்க மகாராஜா இருக்கிறாள். மகாண்டேவுக்கு என் அக்கா அங்கே கடுவனம் பண்ணி கொடுத்து கல்யாணம் கட்டி கொடுத்து எப்பனால குழந்தையே குழந்தை இல்லாமல் கொஞ்சம் சொல்லி ஆதிரி பேர் ஒண்ணு கூடி கோடு ஈங்கும் போது ரங்கநாதன் பண்ணி ரங்கநாத மணி இல்ல ரங்கநாத பெருமாளை வணங்கி பெரிய பூஜை பண்ணி எலுமிச்சை பூஜை அதிக ஒன்று விழுந்து அந்த எலுமிச்சை எடுத்து எங்க அக்கா அமைச்சை கொடுத்து எங்க அக்கா பேச துண்ணுச்சு. என்ன 10வது மாசத்திலே அழகான பொம்பளை பிள்ளைக்கு பெண் குழந்தை பிறந்து அதுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த பேரு ஆதிமலான்னு பேர். ஆரிய வம்சத்தில் பிறந்ததுனாலே ஆரியமாலா பேர் வச்சு அருமை ஜோசியை வளர வச்சு அந்த ஜாதகத்தை கழிச்சு பார்க்கும் போது என்ன சொன்ன 16 வயதில் வந்ததே யாதவ ஒரு தேவகுமாரன் சரியா இருக்குதாங்க. இல்லை மாமா 16 வயதிலே ஒரு தேவகுமாரன் திருநெடுத்து செல்வான். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பிறந்து ஒரு தேவகுமாரன் சரியா இருப்பதா அதானே மாட்டான் திருநெடுப்பதா அப்படின்னு சொல்லி ஊருக்கு தூரமா பெரிய கோட்டை கட்டி அங்கே ஒதுவி வச்சு மாமா பிறகு ஆண்கள் தனியாக செல்ல முடியாத அளவுக்கு காவலமாக இருக்கிறார். அது எதுக்கு வைத்திருக்கா? நான் கட்டி கொண்டு கடிக்கிறதோட விட்டுறாரு மாமா. நீங்க சரியா வந்திருக்குது கடிச்சு கொதறி விட்டுரும். அதே அக்கா பிடிக்கிட்ட நானு ஒன்னா தானே தெரியல. நான் வந்து மண்ணுமா புரியலையே 2 பேர்த்தையும் அதே மாதிரிதான். அது நாய் மாமன மீறிக்குவா அதே தாடி கட்ட போற மாமனா அது வந்து தாய் மாமன் முறை மாமன் அதுக்காக வந்திருக்கிறேன். அப்பா பத்து சுப்பா பத்து ஆண்டு பத்து சோமா சரி எல்லாம் ஒண்ணு புரியாச்சா? நம்ம இனத்தை சேர்ந்த 6 ரோட்டை சேர்ந்த ஐயங்கார்கள் அனைவருமே வந்துட்டான். அடுத்த ஊர்ல வந்தவங்க எல்லாம் போயிட்டான். நம்ம 6 ரோட்டை சேர்ந்த ஐயங்காரு தான் அம்மாமி எல்லாம் உட்கார்ந்து இருக்கான். சரி 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 போட்டுக்கோ. அப்பா பத்து சுப்பா பத்து நாங்கள் 1000 பேர் அப்பா பத்து சுப்பா பத்து
மகாராஜாவை சந்திப்போம். மாமா மகாராஜா சரண சரணோ மாமா மகாராஜா தங்களுடைய பாதங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். வரங்கி நித்தவரே நித்தவரே நீங்கள் மனதில் சந்தோஷம் தான் நித்தனிக்கு நீங்கள் பதாகரண செய்தறிவா நீங்கள் யாரு காலமே வாழ்ந்திருப்பீ நீங்கள் கொடீஸ்வரனங்கள செய்தறிவா நீங்கள் கொடாத காலமே வாழ்ந்திருப்பீ ஐயன்மார்களே எழுந்திருங்கள். 100 ஆண்டு கால வாழ்வீர்கள். எழுந்திருங்கள் ஐயன்மார்களே. மாப்பிள்ளை என்ன மாமா? மாப்பிள்ளை வணக்கம் என்று சொல்லுங்கள். மாப்பிள்ளை மாப்பிள்ளை நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்லுங்கள். வந்தனம் செய்கிறேன். மாப்பிள்ளை மாப்பிள்ளை எப்படி செட்டானா? என்னது எங்க செட்டா பெரிய வாங்க மாப்பிள்ளை நமஸ்கரித்தது சரிதானா? நமக்கு செவன் செட்டானா? திறத்த முடியாது உங்களே. சரி மாமா எங்க கலங்க. இன்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாப்பிள்ளை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குல பண்பாடு என்று சொல்லுங்கள். என்ன பண்பு? என்ன பண்பு? காலையிலிருந்து கெஞ்சி செஞ்சு நீடாடி குங்குமம் போட்டுட்டு மாப்பிள்ளை ஆடுவதும் பாடுவதும் சோபனம் கொட்டுவதும் வழக்கம். இதுதான் குல பண்பாடு. ஆர்வத்தைச் சேர்ந்த மணிகண்டன் அவர்கள் எமக்காக அம்பளை கொடுத்து கௌரவித்திருக்கின்றார்கள். இந்த ஐயனுடைய அனுபவத்தை வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி என்ற வணக்கம். அதுதான் குல பண்பாடு மாப்பிள்ளை. இதுதான் குல பண்பாடு. சரி மாப்பிள்ளை இதுதான் குல பண்பாடு. ஆகட்டும் மாப்பிள்ளை. மாமா எப்பொழுதுமே ஐயங்கார் அகத்திலே காலையில் எழுந்து கண்விழித்தவுடனே கங்காநதிக்கு சென்று நீராடி சூரியனை பார்த்து நமஸ்காரம் செய்து ஆலயத்தில் சென்று அருள்மிகு முனியப்ப சாமியை தொழுது அரவணைக்கு வந்தது நாட்டியம் பார்ப்பது கதை சொல்வது சோழம் கொட்டுவது இப்படி பல கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். இன்று என்ன செய்யும்? எல்லாம் வந்து வந்தாச்சு. வந்துட்டோம். எப்படி மூக்கா எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. எல்லாம் முடிச்சு வந்தாச்சு. கோவில் பார்த்தது சோழம் கொட்டினா பரதநாட்டியம் பார்க்கணும். இந்த சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை ராமகயிறுலாம் வந்து கொட்டினா பாரு. ராமகயிறு அம்மந்தூரையு வெங்கட்ராமயிறு ரத்தினகிரி ஏற்பயிறு நாகேஸ்வரி ஆண்டியஸ்வரி அலிபாபாயிரு நல்லமுத்தயிறு செல்லமுத்தயிறு அகர்முத்தயிறு அதே மாதிரி சொல்லுவீடா. அதே மாதிரி சொல்லுவேன் பேச சொல்லுவேன். சிவாம்பி நாங்கெல்லாம் சோழனம் பண்ற கேட்டுக்கோங்க. நீங்க எல்லாம் பக்கபலமா இருங்க. சோழனமே சோழனா ஐயோ ஐயோ சோமனமே சோமனம் சுவ சோமனம் தமிழ் பாடம் அப்படி சொல்லுங்க. ஐயோ அறிவாரையோ தியேட்டர் மாதிரி
அப்பா கிரைண்டர் போய் தொலைப்போம். சரி கோமல் கொட்டியாச்சு. அடுத்த நாள் எனக்கு குத்தி குத்தி வேடு. அதைத்தானே நான் சொல்லவே மறந்துட்டேன். ராமதாசன் நானும் சேர்ந்து ஊதுவத்தி எங்கே குரோத்தமாதிரி. ஊர்வசிக்கு அவர் சுப்பிரமணிய அடிச்சுட்டு போயிட்டார். நாட்டியம் ஆடக்கூடிய நடனப் பெண்கள் தமிழகத்தில் பல அரவணையில் பெற்று நாட்டிகளை ஆடிய பரிசுகளை பெற்றவள் இன்று நம்முடைய அரவணை நாடி வந்திருக்கின்றாள். இங்கே நம்ம நினைத்து சேர்ந்தவள் நல்லா இருக்குமா? பேசா இருப்பா. அவன் அழகில அதுல சோறு போட்டுக்கலாம். எது? அங்கத்துல ஐயோ கூப்பிடுற பாருங்க. சரி சரி சரி. யாரங்க நாட்டிய தாரகை? எப்ப மாமா வந்தீங்க? அது ஆகுதுன்னு வந்து எனக்கு முன்னாடி வந்துட்டீங்களா? அதுதானே சொன்னேன். அத சொல்லுவீங்களா? நான் எதுக்கு கோமத்தை தெரியுமா? எதுக்கு கோமுட்டை குஞ்சு பொரிச்ச முட்டை நீ வந்து பதங்க கேட்கும். போடுங்க. எப்படி அது தெரியுமா? இங்க வா கொடுமையா. என்ன பண்றீங்க? ரெண்டு பேரும் உன்னை எதுக்கு கொண்டு தெரியுமா? பதங்க எப்படி தெரியுமா? இங்க வா. அவரை நீ ஆடும்போது உட்காந்துப்பா. நான் படுத்துக்கிட்டே பா. ஏமா அவனுக்குலாம் பயமே மாட்டான். சொன்னா கொடுத்து சும்மா ஏமாற்ற பயமே இல்லை. ஏதோ வெற்றி வெட்டி அவன் பாடுவா. வாய் எப்படி வைக்காத மாமா பயமா. ஆட்டி வாய் அப்படியே வச்சிருவோம் போல இருக்கு. நல்ல ஆடி. சரி விருப்பத்துக்கா. நான் ஆடணும்னா சங்கீதம் படிக்க வேண்டும். ஆகட்டும். அபிநய சுந்தரி ஆடுகிறாள் ஆசை கனல் ஊறுகிறாள். அபிநய சுந்தரி ஆடுகிறாள் ஆசை கனலை என்னது? நீ ஆடி ஆட்டம். சரி சங்கீதம் உன்னை படி. சரி முதல்களாக பிடிக்கும். நாட்டியமாது சே என்னை போல இளைஞனுக்கு சுத்தமா முன்னு. நீ ஏங்கா? ஏன் மாமா? சரி சரி நீ வந்து தப்பால போடு. தப்பாவளே
ஐயோ அப்படியா மாமா எனக்கு தப்பா தெரியாது தெரியாது. நீ என்ன போடு அப்புறம் நான் பாடுறேன் அப்பா தெரியாது பௌப்பான்னு இருக்கு. நான் சுத்தாத்தா சொந்தக்கி வந்த மகி சாதி உறவா தெங்கிலி குத்தமா குத்தமா குத்தியே இது என்ன பாட்டு அதுதான்மா வேண்டாம் அந்த பாட்டு ஆமா ஆமா சின்ன ராஜாவே தட்டுவது என்ன கடுகு அந்த பாட்டாவே குடிவிட்டு நாய் கொடுக்கு அங்கே குடிக்கிற நாய் கைக்கா அங்கே குடிக்கிற நாய் மாமா என்ன பாட்டு பாடுற நல்ல பாட்டா பாடு அப்படியா குறுக்கு செருத்தவளி ஒட்டிக்கிட்டு கேட்டவளே ஒட்டிக்கரு ஒட்டிக்கிட்டு பார்த்து ஓடி போனவளே கிக்கி நீ பாடவே வேண்டாம் கூட்டத்தோடு குடியவளே தாயபுடி கேவந்தாவளே என்ன இப்படி மாமா ஆ? நான் கூட போன்ல ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன்ல மாமா அது பூம்பா சும்மா வேண்டாம் யார பூம்பாவானா சொன்னா ஊம்பாவா ஊம்பாவா நல்ல உனக்கு என்ன டப்பா ரெண்டு பேருக்கு மாறிட்டீங்கன்னா அவ்வளவுதான் உனக்கு என்ன டப்பா தெரியுமா சொல்லி கொடு வண்டி மாணவர்களுக்கு வண்டி என்ன பூமியில பூமியில காணா கரும்பியில கச்சேரிக்கு வழியா கச்சேரிக்கு வரணுமா பொருடி உங்களுக்கு இருக்குது எழில கிளியே எல்ல பல்லவையே அலுவல முத்து முத்தா பச்சரிசி பச்சரி போலே கண்ணு வச்சே ஒண்ணு பழத்தை ஒன்று தின்னு ஆமா ஒரு விடாம தின்னுமாமா இதெல்லாம் கண்ணில் பார்க்கிறவ ஜென்மத்துக்கு வாழைப்பழமே நிற்க மாட்டேன் ஆமா அப்படியே ஒரு பாட்டு ஒன்று பாடுவோமா ஆமா இது வேற பாட்டா பாடுவோம் பாடுவோம் ஏன்னா அப்படி மண்ணே கெடுக்கிறேன் பின்னாடி வந்துட போகுது இதுக்கு ஒரு வாத்தியா என்ன சிவா இதுக்கு ஒரு வாத்தியா ஏமா நல்லா வாங்கி செய்றாங்க அம்பி சிவா இந்த வருஷம் பழனிக்கு போக சொன்னீங்கல்ல எங்க மாமா மேல கொஞ்சம் சர்க்கரை போட்டு பஞ்சாமத்தாக நக்கிக்கோ வேண்டாம் மாமா ஏன் பேசாருக்கு தம்பி நீ எப்படா கணக்கா பார்த்தமா
மாதிரி சொல்றேன். சரி மாமா, அப்படியே கொச்சேப்பா. மாத்தமிகு அன்பு நெஞ்சம் சகோதரர் அவர்கள் அன்பை பொறுத்து புரிந்துபடுத்துகின்றார்கள். தொழில்களுக்கு இந்த முனியப்பு சாமியுடைய அருளப்பட்டு அவருடைய குடும்பங்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அன்பு கூட அப்பப்பட்டு சுப்பா பட்டு போட்டு வணக்கு. இல்ல நீங்க 4 பேருக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமா, நீங்க யாருடா? நாங்களும் இசை கலைஞர்கள், கலைஞர்கள், அரண்மனை வித்வான்கள். என்ன மாமா? சரி, சிறப்புங்கடா. ஓஹோ, சிறப்பு உண்டு. என் பேரா இப்படி சின்னதா சொல்லிட்டா பெருசா சொல்லிட்டா? ஆமா, என் பேரு உடுக்கடி உலகநாதன். ஆமா, என்னது நான் எதுக்கு பேரை கேட்கறேன்னா, எதுக்கு மாமா? அதுக்கு வந்து எனக்கு எங்க அக்கா பிள்ளைக்கு வருஷ கூப்பிடுறீங்களா? எனக்கு எங்க அக்கா பிள்ளைக்கு 30 படிக்கிறீங்களா? சரி, கல்வானமா? கல்வானம் தெரிஞ்சு கீட்டி ஊதி சரி தும் அடிச்சு அடிச்சு தாடி கட்டும். நாங்க ஓன்னு தூக்கிட்டு வந்துருவோம். 4 பேர் சேர்ந்தா வாசி சுத்திங்கன்னா சரி. உங்களுக்கு நான் புதிவிட்டாங்க. என்ன மாமா? அட்வான்ஸா? அட்வான்ஸா? கொஞ்ச நெஞ்ச மானத்தையும் வாங்கி குட்டியா மானத்தை வாங்கவே இருக்கிறதா புதைக்கிறதா? அப்படியே பேசாம உட்காந்து அப்படியே பெரிய இருக்குதா?
சேர்ந்து என்ன கொல்லவே பார்க்கறீங்க அம்மா மஞ்ச குருவிகாலா நீங்க மரத்தில் பச்சைகாலா இவங்க 4 பேரு சேர்ந்து புடுக்குன்னு புடுக்கி நிறைய பார்த்து கேவலப்படுத்தினாடா. ஏன் நீ வீதி வெட்டி வந்து போமாட்டாடா? சரி, நீங்க எல்லாம் எங்க போயிட்டு இருந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆமா நான் சத்தி பண்ணி அங்கே போயிட்டு வந்தேன். ஆமா இவன் ராமதாசன் குப்பை ஏமாமா அங்க வரவங்களை கூட்டி கொண்டு இங்க வாக்காளர் உங்களுக்கு அந்த புத்திராட்ட வந்து டைம் ஆச்சுன்னு முடியாண்டுமே. சரி, நீங்க எங்க வேணாலும் போகல சாமான் வச்சு நெயில் வச்சு வச்சுக்கிட்டு குமுறி எடுக்கடா. சரி குமுறின்னு வேலை நீக்கிட்டு வரலாம். சரி எவ்வளவு தோல் கிளியுமோ கடைசியில நேரம் ஆத்துக்கு போங்கடா. சரி ஆத்துக்கு போய் தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு அச்சுக்கு தண்ணிக்குள்ள போட்டு நல்ல களி விட்டு அப்புறம் வந்து உட்காந்து எடுக்கிறா. ஆமா நாங்க ஆட்டுக்கு தான் போனோம். போய் ஆட்டு தண்ணி இல்லம்மா. அப்படி சொல்லு. இந்த போட்டு சின்ன பையன் முத்தடிக்கிற மாதிரி சிறு சிறுனே கிண்டி போட்டு போயிடுச்சு. பாவி போறதுக்கு ஏரியும் பாடாம உங்களுக்கு தண்ணியும் கிடைக்காது, உங்களுக்கு சோத்துக்கு மாமா என்ன சொல்ல வரீங்க? சுண்ணாம்பு கூட கிடைக்காதுடா. சொல்லுங்க. ஆமாடா, நீ கவலைப்படாதீங்க. சரி கடல்லையே தண்ணி வத்தினாலும் என்கிட்ட தண்ணி வத்தாதுடா. உங்கள்கிட்டயா? ஆமா, எங்கடா போய் வட்டுது அப்படி சந்தேகம் நம்ம மூக்கனை கேட்பாரு. சரி மூக்க சிரிக்கிறேன் உடனே சொல்றா போயிட்டு எப்படி நீ சொன்னா சரி சரி அடிச்சு முடிச்சு நேரம் ஏற்றிட்டு வாங்க. உங்கள்கிட்டயா? ஆமாடா. எதுக்கு மாமா? ஒவ்வொருத்தரும் வாங்கடா. மாமா ஒவ்வொருத்தரும் வர மாட்டோம், 4 பேர் சேர்ந்து தான் வருவோம். சாமி ஒவ்வொருத்தரும் வாங்கடா. 5 பேர் வருவோம். அடிச்சு முடிச்சதே நேரம் வந்து சாமானத்தை அப்படி ஓரமா மூக்கத்தை வச்சுட்டு சரி அப்படி ஒவ்வொருத்தரும் 3 சுத்தி சுட்டுவானுடா. செத்து போட்டு கடைசியில் வந்து குடிச்சிட்டு உருவானுடா. எதோ மாமா பூனோட பாருடா. பூனூலா? உட்காரத்துலேயே பாரு இப்படி நேற்று போட்டு இந்த வாரம் அடிக்குது. சந்து சபா ஓஹோ சரி போகுது. அதான் அசலி வாங்கி சொல்றது. அதான் பாருங்க. அங்க இருக்குது அங்கே அப்படிக்கே இருக்குது. அதனால நான் போயிட்டு பாரு, மாமா வந்தாரு அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு போட்டு நீங்க ஏமாந்து போயிருக்கீங்க. சரி சரி மாமா அவங்க பாட்டு பெருசா கொடுங்க, கையெல்லாம் வலிக்குது. இவ்வளவு தூரம் அடிச்சு கருவான் கிடைச்சோம்னா கருமல் கிடைக்கிறீங்க. என்னம்மா அது? இதுல ஊம்பலமா? ஆமா உங்களுடைய படமான்னு கேட்டேன். அதைத்தான் சொன்னேன். ஏமாமா உன் படம் கோணையா இருக்கு. பேசாம இருக்கலாம். ஏமாமா கோணையாவா? சரி அம்மா இந்த நீதான் பசிக்குதுன்னு சொன்னேன். இந்த பிடிச்சிக்கிறான். வாழ்க்கையில் எது கைக்கு வந்தாலும் நமக்கு நெட்டி பிடிச்சிருந்தா காக்காவுடைய தந்திரக்காரன்னு கொடுத்தாரு பிடிச்சிக்கணும்டா. பிடிச்சிக்கலாமா? நம்ம புட்டி கொடுக்கணும். காக்காபுரியை சேர்ந்த நடமாடும் பஞ்சர்கடை சேகர் அண்ணாவுக்கு எமக்காக இந்த கலை குடும்பத்துக்காக ஆம்பளைக்கு கொடுத்து எல்லாத்துக்கும் கலை குடும்பம் எல்லாம் ஒண்ணுதே. எல்லாத்துக்கும் அம்பளை கொடுத்து கல் வைத்திருக்கிறார்கள். சேர்ந்த இடமெல்லாம் செயல்பட்டு பல்லாண்டு காலம் அந்த பிரியாப்பட்டது வர வேண்டும் என்று வாழ்த்தி நான் போயிட்டு வந்தேன்டா. போயிட்டு ஆமா